ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெய்யெண்களின் தொடர்வரிசையும் தொடர்களும் பழைய 10வது ஸ்கூல் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற நிறைய சம்ஸை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து வீடியோஸாக வந்து போட போகிறேன். அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து கவர் பண்ணி முடிக்க பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது மெய்யான கூற்றல்ல? இயலெண்களின் கணம் எண்ணில் வரையறை செய்யப்பட்டுள்ள மெய்யெண் மதிப்புடைய சார்பு ஒரு தொடர்வரிசையாகும். ஒவ்வொரு சார்பும் ஒரு தொடர்வரிசையினை குறிக்கும். ஒரு தொடர்வரிசை முடிவிலி எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருக்கலாம். ஒரு தொடர்வரிசை முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்பு அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு தொடர்வரிசையை வந்து குறிக்காது. இப்போ வந்து a = x² கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0, 1, 2 தான் கொடுத்துருப்பாங்களே தவிர அந்த இடத்துல வந்து ஒரு தொடர் வரிசை வந்து இருக்காது. அப்போ வந்து 1க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. ஏன்னா வந்து அதுதான் வந்து ராங்கு. ஏன்னா ஒவ்வொரு சார்பும் ஒரு தொடர் வரிசையினை குறிக்காது. அதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 1, 1, 2, 3, 5, 8 என்ற தொடர் வரிசையின் 8வது உறுப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 1, 2, 3, 5, 8 டேஷ் டேஷ். இது வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு 1. இது ஆட் பண்ணா இது வருது. இதை 2 ஆட் பண்ணா இது வரும். இதை 2 ஆட் பண்ணா இது வருது. இது வந்து ஒரு ஃபிபொனாச்சி சீரிஸ். இதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 8 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 வரும். அடுத்து 13 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21. ஓகேவா? ஆன்சர் வந்து ரெண்டாவதுக்கு 21. இது வந்து ஒரு ஃபிபொனாச்சி சீரிஸ். மூணாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடரில் 1/20க்கு அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து 2-3 டைப்பாக போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க வேல்யூஸ் மட்டும் பாருங்கள். கீழே இருக்க வேல்யூஸ் 2, 6, 12, 20. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன வருதுன்றது தெரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4, 6, 8. அப்போ அடுத்த கேப் வந்து 10 வரணும். அப்போ 20 + 10 30. இப்படியும் போடலாம் 1/30ன்னு. அப்படி இல்லை அப்படின்னா 1/2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - 1/2. அதே மாதிரி 1/6 பார்த்தீங்க அப்படின்னா 1/2 - 1/3. இதே மாதிரி அடுத்தது 12 பார்த்தீங்கன்னா 3 × 4ன்னு வரும். அடுத்தது 20க்கு வந்து 4 × 5ன்னு வரும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5 × 6. இப்போ 1/5 - 1/6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 - 5/30. இப்போ 1/30. எப்படியும் வந்து ஆன்சர் போடலாம். அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 4வது சம்மு. ABCLM என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A - 4B + 6C - 4L + M இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து 1 1 1 1 1ன்னு வச்சுக்கலாம். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. அப்போ ஏவுக்கு வந்து வேல்யூ A, B, C, L, M. இதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 1 - 4 + 6 - 4 + 1. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 0. ஆன்சர் வந்து 0. 5வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் A - B - C கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடில் வரும்போது 0 வர மாதிரி நீங்கள் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை வந்து எடுத்துக்கூடாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிசிக்கு வந்து 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். இது A, B, C. ஓகேவா? இப்போ A - B அப்படின்னா A - Bனா 1 - 2. B - Cனா 2 - 3. இப்போ -1/- 1 அடித்தோம் அப்படின்னா 1 தான் வரும். இப்போ ஆன்சர் வந்து 1. அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 100n +
10 என்பது ஒரு தொடர்வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா, பெருக்குத்தொடர் வரிசையா, ஒரு மாறிலி தொடர் வரிசையா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் அல்ல, பெருக்குத்தொடர் வரிசையும் அல்ல. 4 ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணுக்கு வந்து சம் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எண்ணுக்கு வந்து 1ன்னு போட்டீங்க அப்படின்னா 110 வரும். எண்ணுக்கு வந்து 2ன்னு போட்டீங்க அப்படின்னா 200 + 10 210. எண்ணுக்கு வந்து 3ன்னு போட்டீங்க அப்படின்னா 310. எண்ணுக்கு வந்து 4ன்னு போட்டீங்கன்னா 410. இப்போ இதோட டிஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக தான் வருது. அதாவது 100 வருது. ஓகேப்பா. அப்போ வந்து இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக வர்றதுனால இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது 7ஆம் சம் பார்த்தோம் அப்படின்னா A1, A2, A3 என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. மேலும் A4/A7 = 3/2 எனில் 13வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு உறுப்போட ஃபார்முலா, அதாவது ஒரு உறுப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Tn = A + n - 1 × D. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல 4 இருக்கிறதுனால 4 - 1 A4 அப்படின்னா A + 3Dன்னு வரும். அதே A7 பார்த்தோம் அப்படின்னா A + 6Dன்னு வரும். அப்போ A + 3D/A + 6Dயோட வேல்யூ வந்து 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2A + 6D = 3A + 18D. A + 12D = 0ன்னு வரும். ஓகேவா. இப்போ 13வது உறுப்பு அப்படின்னா T13 = A + n - 1 × D. அப்போ A + 12 × D. ஆல்ரெடி வந்து A + 12Dயோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0ன்னு. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 0. அடுத்தது 8வது கொஸ்டின். A1, A2, A3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் A5, A10, A15 என்ற தொடர் வரிசையானது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா நம்ம வந்து டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ 1, 2, 3க்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி 5, 10, 15க்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஆன்சர் வந்து கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 9வது கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் K + 2, 4K - 6, 3K - 2 எனில் Kயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் வச்சு போட்டு பார்க்கலாம். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் Kவோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து Kவோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 + 2 4, 8 - 6 2, 3 6, -2 4. அடுத்த 2வது ஆப்ஷன் வந்து 3ன்னு போட்டோம் அப்படின்னா 5, 6, 7. 3வது ஆப்ஷன் 4 போட்டோம் அப்படின்னா 6, 10, 10. அடுத்து 4வது ஆப்ஷன் வந்து 5 போட்டோம் அப்படின்னா 7, 14, 15, 13. இப்போ இந்த ஆப்ஷனில் எது வந்து கூட்டுத்தொடர் வரிசை? அதாவது கூட்டுத்தொடர் வரிசை என்னன்னா டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறது எது அப்படின்னா 5, 6, 7. இப்போ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ABCLMN என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்துள்ளன எனில் 3A + 7, 3B + 7, 3C + 7, 3L + 7, 3M + 7, 3N + 7 என்ற தொடர் வரிசை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசைக்கு நம்ம வந்து எல்லா நம்பரும் 1, 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எல்லாத்தோட டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. இப்போ இது வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 3A + 7க்கு வந்து 10ன்னு வரும். அடுத்தது வந்து 10ன்னு வரும், 10ன்னு வரும், 10ன்னு வரும், 10ன்னு வரும். ஓகேவா. இப்போ எல்லாமே வந்து இதுவும் வந்து டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா. ஒரு பெருக்குத்தொடர் வரிசை 3வது உறுப்பு 2 எனில் அதன் முதல் 5 உறுப்புகளின் பெருக்கல் பலன் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 உறுப்பு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா A/R², A/6, A, AR, AR². இதோட பெருக்கல் பலன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருக்கல் பலன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கினீங்க அப்படின்னா A/5 வரும். ஓகேவா. 3வது உறுப்பு 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3வது உறுப்பு வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க.
ஏ வந்து 2 அப்படின்னா ஏ பவர் 5 வந்து 2 பவர் 5. ஆன்சர் வந்து 2 பவர் 5. 12ஆம் சம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் a-b/b-c என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெருக்குத்தொடர் வரிசை டிவைடில் வந்திருக்கு, 0ல் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2, 4, 8 ஒரு 3 நம்பர் பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போது a-b-னா -2. அடுத்து b-c. b-னா 4 8ல் 4 போச்சுன்னா -4 அடித்தோம் அப்படின்னா 1/2. ஓகேவா? இப்போ எந்த ஆப்ஷனில் வந்து நம்ம போட்டால் வேல்யூ வந்து 1/2 வருதோ அதுதான் ஆன்சரு. இப்போ a/b போடுறோம். 2/4 2/4 அப்படின்னா 1/2 வரும். ஆன்சர் வந்து a/b. இப்போ b/aன்னு போட்டோம்னா 2 வரும். a/c போட்டோம்னா 1/4 வரும். c/b போட்டோம் அப்படின்னா 2 வரும். ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 13 x 2x + 2 3x + 3 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருப்பின் 5x 10x + 10 15x + 15 என்ற தொடர் வரிசையானது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிசையோட 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வரிசை வரப்போகுது. ஓகேவா? இப்போ இதுவே வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கும்போது இதுவும் வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் தான் இருக்கும். ஆன்சர் வந்து பி பெருக்குத்தொடர் வரிசை. 14ஆவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா -3 -3 -3 என்ற தொடர் வரிசையானது கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்குத்தொடர் வரிசை மற்றும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் அல்ல, பெருக்குத்தொடர் வரிசையும் அல்ல. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்குத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து -3 -3 -3 டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 0 டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ வந்து கூட்டுத்தொடர் வரிசை ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா காமன் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதை வந்து இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ வந்து 1 வருது. இதை வந்து இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ 1 வருது. இப்போ காமன் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் வரும், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையும் வரும். ஆன்சர் வந்து டி. அடுத்து 15ஆம் சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 4 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 256. அதன் பொது விகிதம் 4 எனில் அதன் முதல் உறுப்பு மிகை எண் எனில் அந்த பெருக்குத்தொடர் வரிசையின் 3வது உறுப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 உறுப்புகள் எடுத்துக்கிறோம். பெருக்குத்தொடரில் 4 உறுப்புகள். பெருக்குத்தொடரில் 4 உறுப்பு வந்து நான் வந்து a/r a/ar ar² 4 நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் அந்த பெருக்குத்தொடர் வரிசை 3வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. பெருக்கல் பலன் வந்து 256. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 256. அப்போ இதுக்கு இது அடிச்சிடலாம். அப்போ a/4 r² வேல்யூ வந்து 256. இப்போ ஆரோட வேல்யூ வந்து பொது விகிதத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 4. இப்போ a/4 இன்ட்டு ஆரோட வேல்யூ 4. அப்போ 16 = 256. இதே அடித்தோம் அப்படின்னா 16. இப்போ ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 2ன்னு வந்துடுது. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு வந்துடுது. 3வது உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா a × 6. ஓகேவா? ஏவோட வேல்யூ வந்து 2, ஆரோட வேல்யூ 4. ஆன்சர் வந்து 8. அடுத்தது 16ஆம் சம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் t2 = 3/5 மற்றும் t3 = 1/5 எனில் அதன் பொது விகிதம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு? இப்போ tn = ar⁻n-1. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ t2 = a × r. 2 -1ன்னா 1 வந்துடும். அப்போ arன்னு மட்டும்தான் வரும். ஓகேவா? இந்த இடத்துல ar மட்டும்தான் வரும். t3 பார்த்தீங்க அப்படின்னா a × r × r² வரும். ஓகேவா? இதோட பொது விகிதம் கேட்குறாங்க. இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா t3/t2 போட்டோம் அப்படின்னா ar² ar. இதையும் அடிச்சிடலாம். இதையும் அடிச்சோம்னா ஆரோட வேல்யூ கிடைச்சிருது. ஓகேவா? இப்போது t3யோட வேல்யூ என்னன்னா t3/t2 வேல்யூ வந்து
1/5/3/5 போட்டோம் அப்படின்னா 5க்கு 5 கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 1/3 வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 17க்கு வந்து x is not equal to 0 எனில் 1 plus secant x plus secant squared x plus secant cube x plus secant power 4x plus secant power 5x அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 plus secant x secant squared x secant cube x secant power 4x plus secant power 5x ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுலேருந்து secant squared வெளில எடுத்துங்க, இது ரெண்டுலேருந்து secant power 4 வெளில எடுத்துட்டுங்க. இப்போ மொத்தமாக வந்து எல்லாத்துலேயும் வந்து 1 plus secant x வந்து காமனாக இருக்கும். 1 plus secant x. இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே secant squared வெளில எடுத்துட்டோம், இங்கே secant power 4x வெளில எடுத்துட்டோம், இங்கே வந்து 1. அப்போ 1 plus secant squared x plus secant power 4x. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து 18 அப்படின்னா tn equal to 3 minus 5n என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை n உறுப்பு எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசை முதல் n உறுப்புகளையும் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ tnோட வேல்யூ வந்து 3 minus 5n. இப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு போட்டேன் அப்படின்னா 3 minus 5 வரும். இப்போ மைனஸ் 2. t2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3 minus 5 × 2 10. அப்போ மைனஸ் 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா -9 வருது. ஓகேவா, -9 வருது. நீங்கள் ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷனில் வந்து -9 வருதோ அதான் ஆன்சர் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுக்கு வந்து நம்ம வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம், ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் போடுறோம். 1 minus 5n 1 minus 5 × 2 10. இதுக்கு இது அடிஞ்சிடும் -9. ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 19 a power m minus n a power m a power m plus n என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பொதுவான விகிதம் எது அப்படின்னா, இப்போ எம்முக்கு வந்து நீங்கள் வந்து சம் வேல்யூ வச்சுக்கோங்க. எம்முக்கு வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன், என்னுக்கு வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா a power 1 அடுத்து a power 2 a power 3. இப்போ இதோட காமன் ரேஷியோ என்ன அப்படின்னா a power 1. ஓகேவா, இப்போ a power 1 என்னோட வேல்யூ தான் வந்து இந்த இடத்துல வந்து 1. ஓகேவா, என்னோட வேல்யூ தான் இந்த இடத்துல 1. ஆப்ஷன் வந்து சி தான் வந்து இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 20 1 + 2 + 3 ... n = k எனில் 1³ + 2³ + n³ என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளாவே அசியூம் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1லேருந்து 2 வரைக்கும் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 + 2 வந்து 3. இதே வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 2 வரையும் வச்சுக்கிறேன். இப்போ 1³ வேல்யூ 1 2³ வேல்யூ 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. அப்போ கேவோட வேல்யூ ஸ்கொயரில் வந்துருக்கு. அப்போ ஆன்சர் வந்து k². ஓகேவா, இப்போ ஆன்சர் வந்து k/k². ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னுமே வந்து டெய்லி வந்து இந்த புக் பேக் சீரீஸில் கண்டிப்பாக வந்து ஒரு சாப்டருக்கு டெய்லி வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து எல்லாமே வந்து குரூப் 4க்கான சிலபஸ் மொத்தமும் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, தேங்க்யூ.